ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ புதுசாக இன்றைக்கி தான் முகம் காட்டி வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி நான் பேக்ரவுண்டில் இருந்து தான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு முகம் காட்டி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சையாக இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நிறையா வரும். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் எப்பவும் தரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு தோட்டம் தான். அங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்களுக்கு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடி அங்கே வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் போன முறை வீடியோவில் காட்டுறப்ப பூ மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய் வச்சுருக்குது. இது பச்சை கலரு. இப்போ நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க. போன முறை வீடியோவில் காட்டியிருப்பேன், நெல் போட்டிருந்தாங்க. நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க. ஆனால் அறுத்ததுக்கப்புறம் ஈரப்பதமாக இருந்தால் அதில் தளைஞ்சு வரும். நித்தோன் என்ன பண்ணுறீங்க? நெல் பிடுங்குறீங்களா? இது வச்சா வருமா? அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க? விளையாடுறதுக்கா? கீர்த்தி, நீங்க என்ன செய்றீங்க? நீங்களுமா? எதுக்கு நித்தோன் இது? எதுக்காக? நம்ம வீட்டில் போய் நெட்டு வைக்கிறதுக்கா? இது நெட்டு வச்சா வருமா? எப்படி வரும்? இது ஏற்கனவே அறுத்த நெல், அதுல இருந்து கொஞ்சமா தளைஞ்சிட்டு இருக்கு. இது வருமா? வருமே. சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். தோட்டத்தில் செவ்வரளி பூ வச்சுருந்தாங்க. அது தளைஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக பூக்குது. கொஞ்சம் நிறையா பூக்கள் எடுத்திருந்தது. அது வீட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்புறம் அவரை, புடலை, எல்லா காய்களும் வச்சுருக்காங்க. தக்காளி ஒரே ஒரு செடி இருந்தது. அந்த ஒரு செடியிலையுமே இப்போ நல்லா காய் இருந்ததுங்க. அம்மா குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ பழம் மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எனக்காக போண்டா சுடுறேன்னாங்க. பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஃபுல்லாக வந்துட்டாவே ஏதாவது ஒரு பலகாரம் செய்யணும்னு முட்டை போண்டாவும் கச்சாயமும் செஞ்சிட்ருக்குறாங்க. அம்மா என்னம்மா செய்கிறீங்க? முட்டை போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 2 தட்டம் போட்டு எடுத்துட்டாங்க. முட்டை போண்டா ப்ளஸ்ஸு வெங்காய பஜ்ஜி. தம்பிக்கு முட்டை போண்டாவும் வெங்காய பஜ்ஜியும் பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எங்களுக்கு முட்டை போண்டா. பாப்பாவுக்கு கச்சாயம்னா பிடிக்கும். அம்மா குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை போட்டு தாங்க அப்படின்பா. அது ஆயா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நடக்குது. எனக்கு டைம் இருக்கிறது இல்லை, போட்டு தர முடியல. எப்போவாவது டைம் இருந்தால் போட்டு தருவேன். இந்த புறா ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸு. தம்பி ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்காரு. இது பியூர் ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் இருக்கிற கோழிகள்லாம் நோய் இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் கோழி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அது இப்போ தான் குஞ்சு பறிச்சிருக்கு. காகம், கழுகுலாம் வராமல் பாதுகாக்கிறதுக்காக இப்படி பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரிசி ரெடி ஆயிடுச்சு. அரிசி மூட்டை பிடிச்சிட்ருக்காங்க. பேரண்டிங்களுக்கு பணமும் கொடுத்துட்டாரு அவங்க தாத்தா. வாங்கிட்டு அப்புறம் அரிசியும் காரில் வைக்கிற மாதிரி தைச்சாச்சு. தைச்சி எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவும். அம்மா வீட்டுக்கு வந்தாவே பொண்ணுங்க எதையாவது வாங்கிட்டு போகிறது தான் வழக்கம். அப்புறம் செவ்வாழைப்பழம் தோட்டத்தில் இருந்தது, அதையும் வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5